Welcome to Saratukar Higher Secondary School, 9th Standard Maths, Chapter 6. Exercise 6.1, fifth one. If cos A equal to 2x by 1 plus x square, then find the values of sin A and tan A in terms of x. Cos A is given. What is cos A? Adjacent side by adjacent side by hypotenuse. அப்போ நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்க. ஓஏபி அப்படிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்க. ஆங்கிள் ஏயை மார்க் பண்ணிக்க. இதில் உனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? காஸ் ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதனால் உனக்கு அட்ஜசன்ட் சைடும் தெரியும், ஹைபாட்டனிஸும் தெரியும். அதை மார்க் பண்ணிக்க. சரியா? அப்போது அட்ஜசன்ட் சைடு வந்து ஓஏ 2x, சரியாம்மா, ஹைபாட்டனியூஸ் பிஏ வந்து 1 + x². சரியா? இப்போ நம்மளுக்கு ஆங்கிள் ஏயோட ஆப்போசிட் சைடு ஓபி தெரியாது. நம்ம அதுதான் கால்குலேட் பண்ண போகிறோம். யூசிங் பிதாகரஸ் தியரம் AB² = OA² + OB². அப்போ 1 + x² the whole square equal to 2x the whole square plus OB². Therefore, OB² equal to 1 + x² the whole square minus 2x the whole square. Simplify பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 + x⁴ plus 2x² minus 4x². Therefore, OB² equal to 1 + x⁴ minus 2x². இதை நம்ம a minus b the whole square ஃபார்முலாவில் போட்டோன்னா 1 minus x² the whole square. ஸ்கொயர் கேன்சல் ஆகி OB equal to 1 minus x². உனக்கு ஆங்கிள் ஏயோட ஆப்போசிட் சைடு வந்து என்னது? 1 minus x². therefore sin A கால்குலேட் பண்ணு. what is sin A? ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் 1 minus x² by 1 plus x². what is tan A? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு வந்து 1 minus x², அட்ஜசன்ட் சைடு 2x. therefore tan A equal to 1 minus x² by 2x. now exercise 6.1ல 6th one பார்க்க போகிறோம். 6th oneல if sin theta equal to a by root of a² plus b², then show that b into sin theta equal to a into cos theta. இதில் sin thetaவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. what is sin theta? opposite by hypotenuse. அப்போது first you draw one right angle triangle ABC. சரியாப்பா? நீ என்ன பண்ணுறன்னா இதில் தீட்டா மார்க் பண்ணிக்க. வெர்டெக்ஸ் சியில் தீட்டா மார்க் பண்ணிக்க. பி வந்து 90 டிகிரி. தென் நம்ம வந்து சைன் தீட்டாவோட வேல்யூவை யூஸ் பண்ணால் உனக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் சைட் தீட்டா, ஆப்போசிட் சைட் ஆஃப் தீட்டா, தட் இஸ் ஏபி, சைடு ஏபி வந்து ஏ. அடுத்தது உனக்கு ஹைபாட்டனியூஸ் கொடுத்துருக்காங்க √a² + b². ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஹைபாட்டனியூஸ், √a² + b². ஏசி வந்து √a² + b². ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உனக்கு எது தெரியாது? சைடு பிசியோட வேல்யூ தெரியாது. சைடு பிசியோட வேல்யூ உனக்கு என்ன தெரியாது? சரியா? இப்போ அதை வந்து யூசிங் பிதாகரஸ் தியரம் we find BC² equal to AC² minus AB². therefore ஏசியோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணு, ஏபியோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணு. உனக்கு என்ன கிடைக்கும்? √a² + b² the whole square minus a². அப்போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். உனக்கு என்ன கிடைக்கும்னா a² + b² minus a². ப்ளஸ் a² minus a² கேன்சல். உனக்கு என்ன மட்டும் கிடைக்கும்? b² மட்டும் கிடைக்கும். BC² equal to b². therefore BC equal to b. BC வந்து என்னதுமா? b. therefore BCயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நீ என்ன பண்ணலாம்? cos theta கால்குலேட் பண்ணலாம். சரியா? அப்போ cos theta வந்து என்னது? sin theta is given a by √a² plus b². இப்போ cos theta equal to b by √a² plus b².
நம்ம இந்த பியோட வேல்யூ அட்ஜசன்ட் சைடு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், காஸ் தீட்டா வேல்யூ போட்டுடலாம். b by root of a square plus b square. உனக்கு எதை ப்ரூவ் பண்ணணும், b இன்ட்டு sin theta ஈக்குவல் டு a இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ sin theta லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, b இன்ட்டு sin theta. இப்போ sin thetaவை வேல்யூ கொண்டு b-ஆல் மல்டிப்ளை பண்ணு. அப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மல்டிப்ளை பை b. அப்போ b இன்ட்டு sin theta ஈக்குவல் டு b இன்ட்டு a பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோ. அடுத்து காஸ் தீட்டாவோட வேல்யூ எடுத்துக்க. வாட் இஸ் காஸ் தீட்டா, b பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ இந்த காஸ் தீட்டாவை a-ஆல் மல்டிப்ளை பண்ணு. காஸ் தீட்டாவோட வேல்யூவை a-ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் a-ஆல் மல்டிப்ளை பண்ணால் a இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு a இன்ட்டு b பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் கிடைக்கும். உனக்கு சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குது, ab பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். உனக்கு சைன் தீட்டாவிலையும் ab பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் கிடைக்கும். ஈக்குவேஷன் 1 வச்சுருக்கா. இப்போது a இன்ட்டு காஸ் தீட்டா வந்து எப்படி கிடைக்குது, ab பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோ. யூஸிங் தட் செகண்ட் ஈக்குவேஷனும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் சேமாக இருக்குது. therefore left hand side equal to right hand side. Left hand side equal to right hand side, hence proved the result.